வணக்கம். உங்களுக்காக செல்வராஜ். இந்த பதிவு ஒரு பயிற்சி நோக்கத்துக்காக மட்டும் தான் கொடுக்கப்படுது. அதனால நீங்க பயிற்சிக்கு மட்டும் பயன்படுத்துங்க. ட்ரேடிங்க்கு இதை யூஸ் பண்ணாதீங்க. வாங்க சேனலுக்குள்ள போலாம். இது நம்மளுடைய யூடியூப் சேனலுங்க. இதில் பார்த்தீங்கன்னா டெலகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன். இந்த டெலகிராம் லிங்க்ல டெய்லி மார்னிங் நிஃப்டியோட அப்டேட்ஸ் கொடுத்துட்ருக்கேன். அப்போ அதுலேயே உங்களுக்கு ட்ரேடிங் சம்மந்தமான பெரும்பாலான தகவல்கள் கிடைக்கும். இதை வச்சு ட்ரேடிங் கூட நீங்கள் சப்போர்ட்டுக்கு எடுத்துக்கலாம். லிங்க்ல ஜாயின் பண்ணிக்கங்க. கீழே பார்த்தீங்கன்னா புதியவர்களுக்காக நான் ஒரு கொடுத்துருக்கேன். ஃப்ரெஷர்ஸாக இருந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இதில் பாருங்கள், இந்த வீடியோவை பாருங்கள். நம்மளோட கோர் கான்செப்ட் இதில் தான் இருக்கும். அப்புறம் அடுத்தடுத்து நீங்கள் அப்டேட் வீடியோஸ் ஒவ்வொன்றா பாருங்கள். உங்களுக்கு ஒரு பயிற்சிக்கு ரொம்ப சப்போர்ட் ஆகும். ஆல்ரெடி ட்ரேடர்ஸாக இருந்தீங்கன்னா தவறாமல் பார்க்க வேண்டிய மட்டும் பாருங்கள், ஈஸியாக புரியும். அப்புறமா நீங்கள் இந்த கான்செப்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிக்கும். அப்புறம் நீங்கள் ட்ரேடும் கூட கட்டமைச்சுக்கோங்க உங்கள் சௌகரியத்துக்கு. வாங்க இன்னைக்கு ஸ்டாக் பார்ப்போம். ரிலையன்ஸ் அண்டு ஹெச்டிஎஃப்சி பேங்க் இது ரெகுலராக நம்ம பார்த்துட்ருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா நேற்று க்ளோஸ் இந்த பார்ட்டில் முடிஞ்சிருந்தான். இப்போ இந்த இடத்துல ஒரு நம்ம லெவல் ஒன்று எடுத்து நேற்று முன்னாடி இருக்கிற லெவல் 1 ஹவருக்காக எடுத்து இந்த லெவல் நேற்று நாம் போட்டு வச்ச லெவல் தான். கீழே பக்கத்தால் எதுவுமே இல்லை. இது விட்டாச்சுன்னா அடுத்து இந்த லெவல் தான் வர வேண்டியது இருக்கும். இதுதான் கான்செப்ட்னு சொல்லியிருந்தேன் நேற்று. எக்ஸாக்டாக இன்னைக்கு பாயிண்ட்டை தொட்டு போயிட்டான். அந்த பாயிண்ட் இவன் இது பாருங்க, அது முன்னாடி ஒரு லெவல் நம்ம மார்க் பண்ண நேற்று. உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. ரெகுலராக வீடியோ பார்த்து தெரிஞ்சிருக்கு. இந்த பாயிண்ட் நம்ம மார்க் பண்ணோம். அதே பாயிண்ட் தான் இன்றைக்கி தொட்டுட்டு மேலே போயிடுச்சு. இது நேற்று ஈவினிங் இந்த இதை பார்த்து நம்ம செக் பண்ணோம். அதுதான் நடந்திருக்கு. 5 மினிட்ஸில் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா 5 மினிட்ஸில் ட்ரேடுக்கு என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருப்பான் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இங்கே ஓப்பன் ஆகிருக்கான். அவர் ரெசிஸ்டன்ஸுக்குள்ளே போகல. நேற்று ஏற்கனவே இங்கே ஓப்பன் ஆகி அப்படியே கீழே இதை உடச்சிட்டு முடிஞ்சிருக்கான்னு சொன்னோம். பட் செல் ட்ரெண்டு கண்டினியூ ஆகுறாங்க அந்த மாதிரி தெரிஞ்சிட்டோம். இப்போ மேலே போனால் இதையும் பிரேக் பண்ணால் தான் பை ட்ரெண்டுக்கு வருவான். அவன் என்ன பண்ணிக்கிறான், இங்கே ஓப்பன் ஆகி மேலே போயிட்டு இந்த லோ உடச்சாச்சு. இந்த லோ உடச்சவன் அடுத்து நேராக இந்த சப்போர்ட் ஜோனுக்குள்ளேயே அப்படியே பறந்துட்டான் மேலே. கவனிச்சு பாருங்கள், இந்த இடத்துல ஒரு சின்ன ஜர்க்கு, அவ்வளோதான். இங்கேருந்து அடுத்து சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ்குள்ளேயோ முடிஞ்சிருக்கான். இப்போ பார்த்தீங்கன்னா இது பிரேக் பண்ணி முடிஞ்சிருக்கான். மார்க்கெட் முடிஞ்சாலும் இங்கே நிறுத்தி வச்சிருக்கான். பட் பார்த்துட்டிங்கன்னா இது பிரேக் பண்ண மாதிரி தான் வச்சுக்கணும், பை ட்ரெண்டாக தான் வச்சுக்கணும். என்ன பண்ணியிருக்கான், சப்போர்ட்டு அதை விட்ட ரெசிஸ்டன்ஸ். வேறு என்ன நடந்திருக்கு மார்க்கெட்டில்? இதை கரெக்டாக மார்க் பண்ண தெரிஞ்ச போது நம்ம இதில் வின் பண்ண முடியும் எளிமையாக. பாருங்க, 373 சம்திங் ரேஞ்ச் இருக்குது. 408 கிட்டத்தட்ட 25 பாயிண்ட்டுக்கு மேலே போயிருக்கான். இது லாட் சைஸ் 500 ஆப்ஷனில் ஒரு லாட் வாங்கியிருந்தால் கூட கிட்டத்தட்ட 20 பாயிண்ட் போட்டிருந்தீங்கன்னா கூட 10,000 ரூபா வந்திருக்கு. புரிஞ்சுங்களா? இவ்வளோதான், சிம்பிள். இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பழகிட்டா போதுங்க, ரொம்ப எளிமையாக இருக்கும். நம்ம விட்டு இது வரைக்கும் விட்டே பிடிக்கணும் அப்படியெல்லாம் இல்லைங்க. ஃபர்ஸ்ட் லெவல் இந்த லெவல் வந்தாவே எக்ஸிட் ஆகிக்கலாம்னு முடிவு பண்ணியிருந்தோம்னா கரெக்டாக இந்த லெவல் வந்தோடனே வெளியே வந்துட முடியும். அவ்வளோதான். ட்ரேடிங் பழக பழக பழகத்தான் வரும். சாரி, 35 பாயிண்ட் போயிருக்கேன் இங்கேருந்து. ட்ரேடிங் பழக பழகத்தான் வரும். நம்மளுக்கு இந்த பழக்கத்தை கொண்டு வரணும். அப்போது பயிற்சி தான் இதில் முக்கியமாக கை கொடுக்கும். பயிற்சி பண்ணிகிட்டே இருக்கிறது தான் நம்மளுக்கு கரெக்டான ஐடியாவே கிடைக்கும். பயிற்சி எந்த அளவுக்கு பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு செட் ஆகும். வீடியோ ஒவ்வொன்றா பொறுமையாக பார்த்து பயிற்சி பண்ணிகிட்டே பாருங்கள். ஸ்கிப் பண்ணி நிறுத்திட்டு பயிற்சி பண்ணி அது கரெக்டாக நான் போட்டிருக்கிறது எப்படி போட்டிருக்கேன்னு பாருங்கள். அதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். வேறு எதுவும் மாறாது. சரிங்களா? அடுத்தது ஹெச்டிஎஃப்சி பேங்க். அது என்ன பண்ணியிருக்கான், ஆல்ரெடி இதே தான் பண்ணிகிட்டு இருக்கான். 3-4 நாளாக பார்த்தீங்கன்னா சப்போர்ட் விட்ட ரெசிஸ்டன்ஸ் விட்டா சப்போர்ட். இன்றைக்கி என்ன பண்ணியிருக்கான், நேற்று 3-4 நாளாக அதுதான் நடந்திருக்கான். இன்றைக்கி ஆக்சுவலாக எடுத்துட்டாலும் அதுதான் நடந்திருக்கான். இந்த பாருங்க, இங்கே மார்க்கெட் ஓப்பன் ஆகிருக்கான். ஓப்பன் ஆன டக்குன்னு போய் ரெசிஸ்டன்ஸுக்குள்ளே போய் போட்டு அப்படியே சப்போர்ட்டுக்குள்ளே சப்போர்ட்டில் தான் முடிஞ்சிருக்கான். இது இந்த ரேஞ்சு தான் நம்ம ஆல்ரெடி பேசியிருந்தோம். இன்றைக்கி அந்த ரேஞ்சில் தான் முடிஞ்சிருக்கா. கீழே வந்திருக்கா, விக்கு தான் கீழே அப்படியே மேலே போயிட்டான். அதை கவனிச்சு பாருங்கள். க்ளோசிங், இந்த கேனல் க்ளோசிங் மேலே கொண்டு போய் க்ளோஸ் பண்ணியிருக்கான். அப்போது இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணிச்சானா இல்லை, விக்கு மட்டும் வச்சுட்டு மேலே போயிட்டான். இந்த ரேஞ்சு கீழே விட முடியல, வர முடியல அவனால். அகெயின் மேலே போயிட்டான். அப்போ இந்த ரேஞ்சை நம்ம பர்ஃபெக்டான ரேஞ்ச். இந்த இடத்துல கீழே வர 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 இதே தான் நடந்துட்டுருக்கு. இப்போ அதே மாதிரி கவனிச்சு பாருங்கள். இங்கே லோ வந்திருக்கான், இங்கே ஹை இருக்கான். அடுத்தது இங்கே லோ வந்திருக்கான், ஹை இங்கே இருக்கான். அடுத்து இங்கே லோ வந்திருக்கான், ஹை இங்கே இருக்கான். தெரியுதுங்களா? அந்த ரேஞ்சு குறைஞ்சிட்டே வருது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்.
இங்கே லோ உடைக்க முடியல. ஆனால் ஹை வந்து ஹையும் உடைக்க முடியல. ஹையோட ரேஞ்ச் குறையுது. அதாவது அதனோட மூமெண்ட்டோட சைஸ் குறையுதுன்னு சொல்கிறேன். முதல் வந்து இவ்வளவு பெரிய மூமெண்ட் இருந்த இடத்துல அடுத்து இவ்வளவுதான் மூமெண்ட் இருக்குது, அடுத்து இவ்வளவுதான் இருக்குது, குறைஞ்சிட்டே வருது. அப்போ என்ன ஆகும், ஒரு கட்டத்தில் வந்து அப்படியே ஸ்ப்ரங் அமுத்தி பிடிச்சா என்ன நடக்கு, பஸ்ட் ஆகி போகும் இல்லைங்களா? அந்த மாதிரி மார்க்கெட் ஏதோ ஒரு பக்கம் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. மேலே போகிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டி இருக்குது. பார்ப்போம் அடுத்த நாளில் என்ன நடக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்ப்போம். இது 5 நிமிஷத்தில் பார்த்து என்ன ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி கொடுத்துருக்கான் அப்படின்னு செக் பண்ணிங்கன்னா 5 minutes டுடே. ரைட், இதுவா? இதுதான் இங்கே தான் ஓப்பன் ஆகணும்னு என்ன பண்ணியிருக்கான், டக்குன்னு ரெசிஸ்டன்ஸ் ஏரியா தொட்டிருக்கான். ரேஞ்ச் எதுக்கு தாண்டி நான் பை ட்ரெண்டுக்கு வருவான், இதை தாண்டணும். தாண்டி இருக்கானா, தாண்டலை. அங்கிருந்து கீழே இங்கிருந்து கீழே வந்துட்டு மறுபடியும் மேலே ட்ரை பண்ணிக்கிறான், தொட முடியல. எகைன் 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 டவுன். இப்போ என்ன பண்ணிக்கிறான், மறுபடியும் வந்து மேலே இதை பிரேக் பண்ணியிருக்கா, இதை பண்ணல, இது பிரேக் பண்ணல, அப்படியே வந்து தொட்டுட்டு மறுபடியும் வந்து இங்கேயே முடிச்சு வச்சிருக்கான். நாளைக்கு என்ன நடக்கிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது, நாளைக்கு பார்ப்போம். சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் இதை தாண்டி ஒன்றும் நடக்க போகிறது இல்லைங்க. இதை ஃபாலோ பண்ணுங்க. இதுக்குள்ளேயே தான் மாற்றி மாற்றி சுத்த போகிற மார்க்கெட்டு. இப்போது நம்ம டெலிகிராமில் காலையில் கொடுத்துட்டு இருக்கிற என்ன விஷயத்தை கொடுக்குறோம்னா அதைத்தான் ஈவினிங்கை அப்டேட்டை பார்க்குறோம். காலையில் லைவில் பார்க்குறோம், இப்போ ஈவினிங் வந்து அதனோட அப்டேட்டை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறோம், அவ்வளோதான். அதனால் பாருங்கள், பொறுமையாக பாருங்கள். இந்த பதிவு பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ரெஃபர் பண்ணுங்கள். அடுத்த பதிவில் மறுபடியும் பார்ப்போம்.